Hi friends, welcome to Cuisine Vino. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா போலாமா ஊர்வலத்தோட லைப்ரரி பார்ட் பார்த்திருந்தோம். இந்த தடவை வந்து மார்க்கெட் பார்க்க போறோம். நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரியே அங்க உள்ள மார்க்கெட்ல என்னென்னலாம் கிடைக்குது, துணியிலேருந்து ஜூஸ், காய்கறி, நான்வெஜ் ஐட்டம்ஸ்னு எல்லாமே சீ ஃபுட் எல்லாமே கிடைக்குது. ஸோ அது எல்லாமே ஒன்று அப்படியே பார்ப்போம். அவங்க வந்து வீட்டுக்கு காய்கறியும் வாங்கிட்டு என்னோட பிரதரும் டாட்டரும் 2 பேரும் சைக்கிளே போயிட்டு நம்மளுக்காக ஷூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் மறுபடியும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்டுக்கான காய்கறி வாங்கிட்டு அப்படி இந்த மாதிரி எல்லாம் அப்படியே ஷூட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவங்க காய்கறி வாங்குறாங்க. முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து ப்ரோக்கோலி, அப்புறம் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எய்த்தாப்பில் பார்க்குறீங்களா ஒரு ஷாப்பு, அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே மீனை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதோட சமைச்சும் கொடுப்பாங்க, பட் பச்சையாகவும் கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் அது மாதிரி பச்சையாக சாப்பிட்ருக்கீங்க? சூஷி வந்து கொஞ்சம் குக் பண்ணாமல் சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான் நினைக்கிறேன். ஆனால் பச்சையாக என்னாலலாம் சாப்பிட முடியும்னு தோணல. பட் பார்ப்போம், ஃப்யூச்சரில் அவங்க அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்கன்னா நான் அந்த வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுட்டு வித்தியாசமான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இவ்வளோ ஹேண்ட்பேக் ஷாப்ஸ் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஐட்டம்ஸு, சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவ்வளோ நீட்டாக இருக்கும். மார்க்கெட்டாக ரொம்ப கச்சா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரே குப்பையுமா இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப நீட்டாக சுத்தமாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கார்ன் ஷாப்பு. அவ்வளோ நேரம் டயர்டாக லைப்ரரிக்கு போயிட்டு மார்க்கெட்லாம் சுற்றிட்டு இருக்கிறனால டயர்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, ரிலாக்ஸேஷனுக்கு, பசியை அப்போதைக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான் சாப்பிட்றாங்க. கிரில் கார்னு, ஸ்டீம்டு கார்னு அந்த மாதிரிலாம் வச்சு அதில் இந்த உதுத்த மாதிரி இருக்கும், நம்ம ஊரில் கிடைக்குமே, அந்த கார்னை வாங்கிட்டு அதுக்கு சீசனிங் போட்டு அப்பாவும் பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு காட்ட போகிறாங்க. ஸோ குட்டி பாப்பான்றனால அவளுக்கு தெரிஞ்ச அளவில் அவளால் ஷூட் பண்ண முடிஞ்சது பண்ணியிருக்கா. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் வீடியோ குவாலிட்டி, இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட இன்னும் வித்தியாசமான லொக்கேஷன்ஸ்லாம் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க அதை கார்ன் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டி, நம்ம ஒரு நைட்டி வேஷ்டிலாம் கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாமே கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோரூமை விட இங்கே கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா விதமான ட்ரெஸ் ஐட்டம்ஸு, டிஷர்ட்ஸு, பேண்ட்டு, ஜர்க்கின்னு, ஸ்வெட் ஷர்ட்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸ்வெட்ஸ் எல்லாம் இருக்குது, புக்ஸ் இருக்குது. ஸோ எல்லா விதமான ஐட்டம்ஸும் கிடைக்கிது. போயிட்டு வந்தால் அப்படியே ஒரு ரவுண்ட் போனோம்னா நம்ம எது நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்குது. புக்ஸ்லேருந்து, ட்ரெஸ்லேருந்து, லேடிஸ் போடுற ஆக்சசரிஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட இருக்குது. ஃபோனுக்குள்ளே ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஆக்சசரிஸ், ஃபோனோட எல்லா ஐட்டமும் என்னென்னலாம் கவர்லேருந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். ட்ரெஸ்ஸு மட்டும் விதவிதமான இதில் தீமில் வச்சுருக்குறாங்க. வாஷிங் மிஷின் கூட இருக்குது பார்த்தீங்களா, சைடில், ரைட் சைடில் அந்த இடத்த நான் திருப்பி நீங்கள் ஸ்லோ பண்ணி பாருங்கள். வாஷிங் மிஷின்லேருந்து ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊரில் இல்லாத ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கூட இருக்குது. சில ஒரு காய் வரும் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பேக் பண்ண பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பரான வித்தியாசமான ப்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. மறுபடியும் பாருங்கள், சுற்றி இது வேறு விதமான ஆஃபீஸ் போட்டு போகிறது, நார்மல் வேறு எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ் சுற்றி இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் அவ்வளோ இருக்குது. எனக்கு பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. அவன் என்ன விலை எப்படி இருக்குன்றது தெரில, பட் கம்மியாக இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஹேண்ட்பேக் இதெல்லாம். எனக்கு என்ன, அந்த மாதிரி நான் போனேன்னா ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் ஐட்டம்லாம் ஏதாவது இருந்தால் வாங்குவேன். குக் பண்ணுற ஐட்டம், பிளேட்டிங்குள்ள ஐட்டம் அதெல்லாம் வாங்குவேன். பாருங்கள், மீன் பாருங்கள், நான்வெஜ் செக்ஷன் வந்திருக்காங்க. மீன் இதெல்லாம் சிலது ஃப்ரெஷ்ஷு, சிலது ஐஸ்லேயும் வச்சுருக்காங்க பின்னாடி. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அண்டா சைஸ்க்கு இருக்குது இந்த நண்டெல்லாம். இதுக்கே பெரிய பாத்திரம் வச்சு தான் சமைக்கணும், உங்களுக்கு பெருசாக இருக்குது. இது கிராப்பாக என்ன சொல்லுவாங்க, என்ன வெரைட்டின்னு தெரில, பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடலில் இருக்கிற ஷெல்லு மாதிரி இருக்குல்ல, மசில்ஸாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சீஸோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷனே இதுதான். இவ்வளோ சீஸ் இருக்குது பாருங்கள், வித்தியாசமான ஃப்ளேவர்ஸோட விதவிதமான சீஸ் எல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து கொண்டு வந்து விற்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் வாங்குறாங்க. அந்த ட்ராகன் ஃப்ரூட்டா இல்லை வந்து அவங்க அவகேடோ வாங்குறாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு அது கிளியராக தெரியல. ஏதோ ஃப்ரூட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்காக வாங்குறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள், நான் வந்து வெள்ளரிக்கான்னு தான் நினச்சேன், ஆனால் இது ஏதோ வித்தியாசமான ஒரு காயாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், இது என்ன காய் என்னன்ட்டு. கலராக இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த காய்கறி செக்ஷனு இதெல்லாம் தாண்டிட்டு
வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது நம்மளுக்காக ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்த வழியே தான் போவாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வரும்போது எப்படி இருந்துச்சு, ரிட்டர்ன் வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றத. ஸோ நான் அதில் சின்ன சின்ன செக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற இடத்த நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்துச்சு. 20 மினிட்ஸ் வரைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் சேர்த்து போது வருது. அதனால் நான் வந்து அப்படியே ஷாப்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்க அழகாக இருக்கோ அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற இடத்த அப்படியே நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். இப்போ கூட பாருங்கள், லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கு காணினும் சைக்கிள் தான். 2 வீலர்ஸ், அதாவது மோட்ரு, பைக்கு, அந்த மோட்ரு வச்ச வாகனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம்ல, அது டைனிங், அதோட ஆப்போசிட் சைடு இந்த சைடில் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட்டம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஹாலிடேனாலுமே இல்லை நார்மல் டேலுமே வந்து நம்ம ஊரளவுக்கு அங்கெல்லாம் கூட்டம் இருக்கிறது வாய்ப்பு கம்மி தான். கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இது பார்த்திங்களா, சைக்கிள் நிப்பாட்டுறதுக்கு அழகாக ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த சைக்கிள்ன்றது அங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அவங்க டே டு டே லைஃப்பில் ப்ளே பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குன்னு ப்ராப்பரான சைக்கிள் பார்க்கிங் ஏரியாலாம் கொடுத்துருக்காங்க. அதை லாக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த சைக்கிள்லாம் ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னு பிரதர் சொல்லியிருக்கான். ஸோ அது வந்து அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலியோடு எங்கேயாவது ட்ரிப்பு அந்த மாதிரி போகும்போது தான் அவங்க வந்து காரை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்களா ஒரு பெரிய ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. நைட் டைமில் லைட்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை இவங்க வந்து பகலில் போயிருக்காங்க. ஸோ நைட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல. நைட் டைமில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எதாவது ரவுண்ட்ஸ் போனாங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம். நீங்கள் இந்த வீடியோஸ்க்கெலாம் எவ்வளோக்கெவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ இந்த வித்தியாசமான டாப்பிக்கில் நம்மளுக்கு வீடியோஸ்லாம் வரும். எனக்கு வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறிகள் இல்லை பழங்கள் வந்து அந்த ஊரில் கிடைக்கிறது வந்து சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பிரதர் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி காஸ்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, சாப்பாடு ஐட்டம், அப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்கே எப்படி இருக்குது, ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, வீடெல்லாம் எப்படி இருக்கும், கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எனக்குமே ரொம்ப ஈகராக இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் நல்லா அவங்க கூட நீங்கள் ரீச் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் நம்ம எடுப்போம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அது மாதிரி டைமில் நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இன்னும் பெட்டர் வீடியோ குவாலிட்டியோட இன்னும் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அங்கே மார்க்கெட் போய்ட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.